ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னிஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா வீட் அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அப்பத்துக்கு தேவையான வெல்லம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பாகுபதெல்லாம் வர தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். நம்ம அந்த கல் மண் இருக்கிறதுக்காக தான் நம்ம கரைச்சி வடிகட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பழுத்த பழமாக எடுத்துக்கலாம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா இது மசிச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சு வடிகட்டி இருக்கோம் இல்லைங்களா, இந்த வெல்லத்தை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வெல்லம் தண்ணி சேர்த்து. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இப்போ இது இப்போ தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக விட்டோம்னா நம்மளுக்கு அப்பம் வந்து சரியாக வராது. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்வில் வந்து குழிப்பணியார சட்டி வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டி காஞ்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் தான் விடணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். நெய் விட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக நெய் விடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நெய் விட்டாச்சு. இது கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், ஒட்டாமல் வரத்துக்காக. இப்போ வந்து இது பாதி பாதி மட்டும் விட்டுக்கலாம், ஃபுல்லாக விடாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது மிதமான தீயில வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மிதமான தீ வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எந்த பக்கம் வந்து ஊற்றினமோ அந்த மாதிரியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சியோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு வேகட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ஒட்டாமல் வருது. இந்த சமயத்தில் எல்லாமே 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பனானா வீட் அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.